என்னடா ரொம்ப நாளுக்கு அப்புறம் கட்டோட வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் பாக்குறீங்க. எஸ், இன்னைக்கு வந்து இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறது வந்து எப்படி அடிபட்டுச்சு சொல்லிட்டு தான். என்னாச்சுன்னா 1 வீக் ஆயிடுச்சு நடந்து. என்னாச்சுன்னா அவங்க வீட்டு மேல வந்து கொடிக்கயிறு கட்ட சொல்லி கூப்பிட்டு போனாங்க, துணி காய வைக்கிற கயிறு கட்ட. அப்போ வந்து நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. சரி, மழை பெஞ்சதால வெளியில வந்து காய வச்சாங்க, அது மழையில நனைஞ்சிடும்ல. சரி, உள்ளேயும் வந்து வீட்டுல இப்பதான் கிரகப்பிரவேசம் பண்ணாங்க. சரி, அதான் மேல ஒரு ரூம் போட்டிருக்காங்க, அந்த ரூம்ல போயிட்டு காய வைக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்தாங்க. மேல வந்து இன்னும் அந்த அறிவுக்கால் இருக்கும்ல, வாசல் கால் சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க, ஐடியா கொடுத்தானே. நான் புடிச்சிட்டு இப்படி நின்னுட்டு இருந்தேன், அந்த எக்ஸ்ட்ரா பீட் வந்து இப்படி புடிச்சு நின்னுட்டு இருந்தேன். அப்ப நின்னுட்டு இருக்கிறப்ப இவன் இழுத்தானா இல்ல நான் இழுத்தனா சொல்லிட்டு சொன்னா, நான் லைட்டா தான் இழுத்தேன். ஏன்னா அவ்வளோ ஃபோர்ஸா என்னால இழுக்க முடியாதுல்ல, அதனால நான் லைட்டா தான் இழுத்தேன். இவங்க ஆனா வேகமா தொங்குது, நான் புடிச்சு இழுப்பேன் அப்படின்னு சொல்றேன். சொன்னதுக்கு அப்புறமும் சரி அப்படியே நான் சரியா பாக்கல. சரி, ஒரு ஓரமா நின்று இருந்தாங்க, சரி நம்ம இழுக்கலாம் அப்படின்ட்டு இழுத்தேன். எனக்கு அந்த இழுத்தது மட்டும் தான் தெரிஞ்சது. வந்து பேக் சைடுல இருந்து வந்து அப்படியே இந்த இதுல அடிச்சு, அந்த எட்ஜ் இருக்குல்ல, அந்த எட்ஜ் வந்து அடிச்சு எங்க பாட்டியும் இந்த அளவுக்கு ஆழமாயிடுச்சு. இவ்வளவு நீட்டு கிட்ட 5-6 போட்டிருக்காங்க. அந்த கிளிப் வந்து போட்டோல இருக்கு. செம்ம வலி. அப்புறமா உடனே ரத்தம் ரொம்ப அதிகமா வர ஆரம்பிச்சு. நான் பயந்துட்டேன். துண்டு வச்சுல வந்த உடனே கையை வச்சு அப்படியே புடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ்ல இறங்கும் போது தான் டவல் வச்சு அப்படியே வச்சுட்டேன். நான் வேற பயந்துட்டேன். ஆல்ரெடி என்ன எல்லாம் சொட்டை சொல்லிட்டு கலாய்ப்பாங்க. இன்னையோட 8 days ஆகுது. டெய்லியும் வந்து ட்ரெஸ்ஸிங் போயிட்டு தையல் போடும்போது எனக்கு வந்து அந்த மறுப்பூசி போட்டுதான் போட்டாங்க தையல் போடும்போது. ஆனாலுமே எனக்கு எதுக்குதான் நான் பயத்துல கத்துறேன்னா இல்ல எனக்கு உண்மையாலுமே வலிக்குதா என்னன்னு தெரியல. அப்படியே இந்த ஹெட் ஃபுல்லா அப்படியே தலை சுத்துற மாதிரி ஆயிடுச்சு. நல்லா டப்பான்னு மண்டை கப்பலத்துல தூக்க முடியல, தூக்கிட்டு போய் எப்படி வச்சேன். வீட்டுல யாரும் இல்ல, நானு ஹப்பி அப்புறம் எங்க பாட்டி 3 பேர் தான் இருந்தோம். நாங்க 3 பேர் தான் இந்த வேலையை செஞ்சது. அவங்க வேற செமையா பயந்துட்டாங்க. அவங்க செமையா பயந்து என்னாலதான் இப்படி ஆச்சு, என்னாலதான் இப்படி ஆச்சு, நான் கத்திட்டு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த விழும்போது நான் பாக்குறேன் வந்து சொந்தா நான் அப்படி கத்துனேன். அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல வந்து அடிச்சிருச்சு. அடிச்ச உடனே பேக் சைடுல அடிச்சு இப்படி பின்னாடி அடிபட்டு இருந்துச்சுன்னா அவ்வளவுதான். நான் அதுதான் நினைச்சேன், எப்படியே அடிச்சோடனே இப்படி மினிட்ஸ் பேர் மாதிரி அப்படி கத்துது ஒரு மாதிரி. எனக்கு பயங்கரமா பயமாயிருச்சு. என்னடா பண்றது ஐயோ அப்படின்ட்டு குடு ஓடி அப்படி தலையை இப்படி அடித்து முடிச்சிட்டேன். அந்த இடத்துல இப்படியே வந்து கையை வைக்கிறேன் பைத்தியம். அப்படியே தலையை வச்சு அழைக்கினேன். பிளட் வர ஆரம்பிச்சிச்சு. எனக்கு பயமாயிருச்சு. அப்போ வந்து கார் கூட வீட்டுல இல்ல, அப்போ வந்து வெளியில போயிருந்துச்சு சவாரிக்காக. அப்புறம் நெய்பர் அண்ணன் ஒருத்தவங்க உடனே வந்து நாங்க அவங்களை கூப்பிட கூட இல்ல, கீழே அப்புறம் அவங்க வந்து எங்களை கூப்பிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப ஃபாஸ்டா மேபி அதுக்கு 7 நிமிஷத்துல போனோம். ஆமா, அங்க போறதுக்கு வந்து ஒரு 15 minutes to 20 minutes ஆகும். அது வந்து செம்ம ஃபாஸ்ட். எனக்கு அப்பயே அதுலயே பயமா இருக்கு. வேற கார்ல போய் கூட்டு போய் போறாங்க. அவங்களுக்கு பயம் ஏதாவது ஆகுறது கூட சீக்கிரம் எடுத்துட்டு போய் சேரணும் அப்படின்ட்டு. ஆனா அவங்களுக்கு தான் அந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லணும். நல்லா சீக்கிரமா எடுத்துட்டு போயிட்டு அங்க ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் போடும்போது கத்திட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு இட்டுட்டு வந்துட்டாங்க. குளிக்கல, உண்மையை சொல்லணும்னா குளிக்கல, இன்னும் ஹேர் வாஷ் பண்ணல. அப்படியே ஹேர் ஒரு மாதிரி அழுக்கா தண்ணி படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப அடிலாம் கிடையாது, ஆனா காயம் ஆறுனதுக்கு அப்புறம் ஸ்கேன் பண்ணி பாக்கலாம். ஏன்னா சத்தியமா பயங்கரமா பயந்துட்டேன். அடிச்சதும் ரத்தம் அப்படியே ஒரு மாதிரி தெரிச்சிட்டு வரும்ல, அந்த மாதிரி வந்துச்சு. ரத்தம் டக்குன்னு வந்துருச்சு. எனக்கு பயங்கர பயமாயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து டெய்லியும் போய் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு நாங்க வரல. நாங்க அங்க எதுக்காக போனோம்னா கோவிலுக்கு எதுக்கோ கோவிலுக்கு வர சொல்லி சொன்னாங்க. வீடு கிரகப்பிரவேசம் போயிருக்காங்க, நீங்களும் வாங்க, நீங்களும் தானே அந்த மனையில உட்காந்துட்டு இருந்தீங்க, அந்த யாகம் பண்ண பூஜையில இருந்தீங்க, அதாவது நீங்களும் வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நாங்க செவ்வாய்க்கிழமை நைட் அங்க போயிட்டோம். புதன்கிழமை வந்து மழை இருந்துச்சா, எக்ஸாம் இருக்குது, நீ போய் படின்னு சொல்றாங்க. பாட்டி வந்து சொல்லி அன்னைக்கு பின்னாடி. அதுக்கப்புறம் அம்மா பாட்டி அண்ணன் எல்லாம் நல்லா பாத்துக்கிட்டாங்க. அதுல இவங்களும் நல்லா சூப்பரா பாத்துக்கிட்டாங்க. எனக்கு கூட இருந்து எந்த ஒரு வேலையை செய்ய விடாம.
அப்பவே வந்து லைட்டா ஃபீவர் போல ஸ்டார்ட் ஆச்சு. பயத்தினாலயா என்னன்னு தெரியல. அது அப்படியே ஃபீவர் ஆகி வீடியோ எடுக்க முடியாம போய் மண்டையில அதனாலதான் வீடியோ ரொம்ப இவ்வளவு பெரிய delay நல்லா ஆயிடுச்சு. இவ்வளவு பெருசு போட்டிருந்தாங்க. இப்ப சின்னதா கட் பண்ணி போட்டிருப்போம் ட்ரெஸ்ஸிங் பண்ணதுக்கு அப்புறம். இன்ஜெக்ஷன் ஐவில நிறைய போட்டு குளுக்கோஸ் ஏற்றி அப்புறம் சளி பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு அந்த ஆக்சிஜன் வச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் இந்த ஒரு 8 days. நேத்து வந்து ரொம்ப ஃபீவர் அதிகமாகி நேற்று திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோம். திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து இன்னைக்கு வந்து ஸ்டிச்சஸ் பிரிக்கிறதுக்கு வந்து இன்னைக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஒரு 4-5 நாளுக்கு அங்கேயே இருந்து பாத்துக்கினேன். ஸ்டிச் போட்ட இடத்துலயே போயிட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வந்தேனா இங்க வந்துட்டேன். அதுக்கப்புறம் சரி எக்ஸாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டோம். இங்க வீட்டுக்கு வந்துட்டோம். இங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சரி இங்க பக்கத்துல எங்கேயாச்சும் ட்ரெஸ்ஸிங் பண்ணுவான்னு சொல்லிட்டு இங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து அங்கேயே போயிட்டு காமிக்கலாம் இன்னைக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு தையல் கிளம்புறோம். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 தையல். ஆனா 2 தையல் தான் உங்ககிட்ட சொன்னது. ஆமா 5 தையல் என்கிட்ட சும்மா அதுதான் வாங்கிடுவாங்க. எனக்கே சொல்லல. எனக்கு பயம் இல்லை. ஏற்கனவே காலில் அடிபட்டு 3 தையல் போட்டுருந்தாங்க. அதுக்கே நான் ரொம்ப இது வந்து கஷ்டப்பட்டு ரொம்ப கீழ்ச்சிட்டு வந்துருச்சு. அவ்வளவு கிட்ட வீட்டுக்கு வந்து அந்த அதெல்லாம் எடுத்துட்டு உட்கார வச்சுட்டு எல்லாம் வந்து பாத்துட்டு வரும்போது சொல்றாங்க எத்தனை தையல் போட்டாங்க அப்படின்னு வரவங்க கிட்ட 2 தான் சொல்றாங்க. அப்புறமா தம்பி என்கிட்ட வளரட்டான் 5 தையல் போட்டிருக்காங்க 4-5 போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இப்போ அவ்வளவா பெயின் இல்ல. இன்னும் வந்து காயம் சரியாயிடுச்சுன்னா பிரிச்சிடுவாங்க. தையல் பிரிச்சா recover அடிச்ச ஆயிடும். டைம் வந்து அதனாலதான் எங்களால வீடியோ போட முடியல இவ்வளவு நாள். இந்த 8 days வந்து எங்களால சுத்தமா ஒரு கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. அடி மேல அடி விழுந்துட்டே இருந்துச்சு. அதனால தெரியல. ஓகே, நம்ம இதோட இந்த வீடியோ எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஒரு நல்ல ஒரு தரமான வீடியோவா வரும். இப்போ நாங்க கிளம்புற டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலா சீக்கிரம் போயிட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு அதை ஸ்டிச்லாம் பிரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 8 டேஸ்க்கு அப்புறம் வந்து பிரிச்சுக்க சொன்னாங்க. இன்னைக்கு தான் 8வது நாள். இன்னைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. வீடியோவை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, and then subscribe பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Bye. பாய்.